ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரமிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா ஒரே காற்று, கதவெல்லாம் டமால் டமால் அடிக்குது. என்னடா இது, பேய் வர அறிகுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் பார்த்தா செம்ம காற்று ஃப்ரெண்ட்ஸ். அப்போது சரியான புயல் மழை தான் இன்றைக்கி இருக்க போல் அப்படின்னு பார்த்தா ஒரு மழையும் காணும். ஆனால் வானம்லாம் நல்லா இருட்டிக்கிட்டு இருந்தது. இப்போ வரேன் அப்போ வரேன்னு எட்டி எட்டி பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருந்ததே தவிர அதுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை போல இருக்குது. சென்னையில் மழை மழைன்னு சொல்கிறாங்க டிவியில். ஆனால் இந்த சென்னையில் ஒரு மழையும் பெய்ய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். முன்னெல்லாம் மழை பெய்யும், அடா போதும்டா மழைன்னு நினச்சோம். இப்போ மழையே பெய்ய மாட்டேங்குது. சரி, நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு காலையில் இட்லி அவிச்சாச்சு. இட்லி செஞ்சு அதுக்கு நல்ல உருண்டை குழம்பு மாதிரி நான் செஞ்சுருந்தேன். அதை வச்சு சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க டிஃபன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் என்னோடய சாரீஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சில மேரேஜஸ்லாம் வருது, அதுக்காக எந்த சாரீ கட்டலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய கல்யாண சாரீ தான். 2005 2005 எனக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போ எனக்கு எடுத்த சாரீ இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரு. அப்போ இதோட ரேட் 10,000 அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த சாரியை அப்போ கட்டினதோடு சரி. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் மேரேஜுக்கு கட்டினேன். அதோடு இதை அப்படியே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இந்த இயர் வெட்டிங் டேக்கு இதை தான் நான் கட்டலான் இருக்கேன். ஜூன் 1 வருது. அப்போ நான் கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ. ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் எடுத்து கொடுத்தாங்க. அவங்க இறந்து 2 இயர்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வருஷம் தான் அவங்க எனக்கு இதை எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அவங்க இல்லை. ஆனாலும் அவங்க வாங்கி கொடுத்த சாரியெல்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு அவங்க ஞாபகம்லாம் வந்தது. இந்த சாரீ கட்டாமல் அப்படியே நான் வச்சிட்ருக்கேன் அவங்க ஞாபகமாக. சரி, இதை நம்ம இனி வர ஃபங்க்ஷன்ஸுக்கு கட்டலான்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு அடுத்த ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் போட ஆரம்பிச்சிட்டா. அவள் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் உட்காந்தானா அதை முடிக்காமல் விடவே மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு அவளுக்கு இது இப்படி ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் இருக்குது. அவள் அதை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பா. நான் கூட சொல்லுவேன், கழுத்துலாம் வலிக்க போதுமா, கேப் விட்டு பண்ணு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் இருங்கம்மா முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ணிகிட்ருப்பா. ஆனால் இவள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. இருந்தாலுமே இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு அவளுக்கு அந்த எண்ணம் வருதுன்னா எங்கேருந்து வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா ஒரு டெய்லரிங் டீச்சர். அவங்க நிறைய பேருக்கு இந்த கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க. ப்ளவுஸு, சுடிதார் எல்லாமே எடுப்பாங்க அவங்க. இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்ட்ரி இதிலெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்கக்கிட்டேருந்து தான் எனக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்டேருந்து என்னோடய டாட்டருக்கு வந்திருக்கு. எனக்கும் அதெல்லாம் நான் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அப்போ அவங்க சொல்லி தரும்போது நான் அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட உட்காந்து கிளாஸ் மாதிரிலாம் நான் கற்றுக்கினது இல்லை. அவங்க கூட இருக்கும்போது அவங்க பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அப்போவே நான் கூட அவங்க கூட பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு ஜீன்லேருந்து தான் இப்போ என் பொண்ணுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதனால தான் அவள் பண்ணிகிட்ருக்கா. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒர்க்கு ஜாப் போகிறவங்களா இருக்கலாம், இல்லை படிக்கிறவங்களா இருக்கலாம், படிச்சுட்ருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம கற்று வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கற்று வச்சுக்கிட்டா தான் நமக்கு ரொம்ப நல்லது. நமக்கு கடையில் நீங்கள் கொடுத்து பாருங்களேன், ஒரு ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாலே எவ்வளோ காசு வாங்குகிறாங்க. இதே அந்த ப்ளவுஸை நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு அது நம்ம வீட்டுக்கு அது லாபம் தானே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு அது சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி தான். இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கே 500 ருபீஸ் ஆகுது. அந்த 500 ருபீஸ் நீங்கள் உட்காந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த 500 ருபீஸ் நீங்கள் சம்பாதிச்ச மாதிரி தானே. அதே மாதிரி இந்த ஆரி ஒர்க்கெலாம் போடுறதுக்கு எவ்வளோ காசு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. நான் அவங்கள குறை சொல்லலை, அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆனால் நமக்கு அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதை நம்மளே போட்டால் நமக்கு பிடிச்ச டிசைனில் நமக்கு பிடிச்ச ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணி, நமக்கு பிடிச்ச த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நம்மளே நம்மளோட ஓன் டிசைனில் நம்ம போடும்போது எவ்வளோ நமக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அது
ஒரு முறையாக நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போது இது நான் போட்டதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கற்று வச்சுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே வந்து நம்மளோட திங்ஸுக்கெலாம் நம்மளே வந்து போட்டுக்கலாம் இல்லையா? அதுதான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸு, இந்த கலர் கலராக ஸ்டோன்ஸு இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கோ மணின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அது நல்லா கலர் கலராக நிறைய இருக்கும். அப்போ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாலாம் வந்து நான் போட்டிருக்கேன், ஞாபகம் இருக்குது. அதில் அந்த ஒயிட் கலரு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், டிஸ்கோ மணி. இப்போ வந்து அதெல்லாம் அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அது எனக்கு மட்டும் தானா இல்லை எல்லா கேர்ள்ஸுக்குமே பிடிக்குமா அப்படின்னு தெரியல. இந்த ஷின்சானில் கூட ஷின்சான் பார்த்தோன்னா அதில் வந்து ஷின்சானோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஹீமாவரி வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது, அவங்க அம்மாவோட நெக்லஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த பளபளன்னு இருக்கிற பொருளெல்லாம் பார்த்தா அவள் ரொம்ப ஆசைப்படுவா. அதுதான் ஒரு வேளை கேர்ள்ஸ் எல்லாருக்குமே இது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பிடிக்குமா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டுறதுக்கான ஃபெவிக்ரில் இதை வச்சே வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் போடணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் அடுத்து வந்து நான் இன்னொரு ப்ளவுஸ்க்கு வந்து போட நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். அப்புறம் வந்து ரவுண்ட் டிசைன்ஸ்லாம் போடுறதுக்கு நம்ம இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி போட்டால் நல்லா வந்து ஷேப்பாக அழகாக நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி சாதம் தான். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு சூப்பராக பிரிஞ்சி சாதம் செஞ்சாச்சு. 2 முட்டை வந்து இதுக்கு வச்சாச்சு. தயிர் பச்சடி வந்து செஞ்சு நாங்கள் மதியானம் லஞ்சுக்கு வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது வந்து குக்கரில் வந்து நான் ரைஸ் செய்யணும். இல்லைன்னா என் பசங்க என்னை விடவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் ஈவினிங்காக. அப்போ வந்து இந்த சாரீ தான் நான் கட்டிட்டு போனேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சாரின்னு சொல்லுவாங்க. இதை கட்டிட்டு போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுங்கள். லைக் போட்டிங்கன்னா தான் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும்.